அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு புத்தகம். இன்று நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ அவர்கள் பப்ளிகேஷனில் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூஸ் 10 மஸ்ட் ரீட்ஸ் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது விமென் அண்ட் லீடர்ஷிப், ஆன் விமென் அண்ட் லீடர்ஷிப் என்று இந்த புத்தகத்தில் பெண்களும் தலைமையேற்கக்கூடிய பண்பும் வழி நடத்தக்கூடிய பண்பும் என்ற தலைப்பில் ஒரு 10 கட்டுரைகள் இதில் இருக்குது. இந்த கட்டுரைகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கிறது. இது பெண்கள் எப்படி இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைமை பண்பை அணுகி கொண்டிருக்கிறார்கள், தலைவர்களாக மாறுகிறார்கள், அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதற்கு முன்னால் என்ன சூழ்நிலை நிலவி வந்தது, இப்போது சூழ்நிலைகள் எப்படி மாறி இருக்கிறது அப்படின்ற அந்த நோக்கில் இந்த 10 கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுரைகளை எழுதியிருப்பவர்களெல்லாம் யாருன்னு பார்த்தா, அவர்களுடைய துறைகளிலே மிகவும் சிறந்து விளங்கிய பெண்கள். அப்புறம் பல ஆராய்ச்சிகளை நடத்தி அந்த ஆராய்ச்சிகளின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய தகவல்கள், அந்த தகவல்களின் அடிப்படையில் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட், இதை பேஸ் பண்ணி இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு 10 கட்டுரைகளில் ஒரு சிறப்பான கட்டுரை அப்படின்னா இந்த கட்டுரையை சொல்லலாம். டூ விமென் லேக் ஆம்பிஷன் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரை இது. இதை ஆன்னா ஃபெல்ஸ் என்ற ஒரு மருத்துவர் எழுதியிருக்காரு. இது ஒரிஜினலாக பார்த்திங்க அப்படின்னா 2004 எழுதப்பட்ட கட்டுரை. ஆனால் இன்றளவும் இந்த கட்டுரை ஒரு சிறப்பான முறையில் இப்போவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அது பொருந்தி வருகிறது என்றே சொல்லலாம். டூ விமென் லேக் ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெண்கள் இயற்கையாகவே ஆண்களோடு கம்பேர் பண்ணும் பொழுது பொது வெளியில் அவங்க ஒரு லட்சியவாதி அப்படின்னு சொல்லி அந்த அவர்களுடைய லட்சியங்களை வெளியில் சொல்வது குறைவாகத்தான் இருக்கிறது. ஒரு பப்ளிக் செட்டிங்கில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது ஆண் தெளிவாக என்னுடைய லட்சியம் இது, நான் இதை அடையப் போகிறேன், திஸ் இஸ் மை ஆம்பிஷன்னு சொல்லி தயக்கம் இல்லாமல் சொல்வார். ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. என்னுடைய அம்பிஷன் இது, என்னுடைய லட்சியம் இது, நான் ஒரு லட்சியவாதி அப்படின்னு சொல்லி அவங்கள வெளிப்படுத்துவதில் ஒரு தயக்கம் இருக்கிறது. இந்த தயக்கத்திற்கு காரணம் ஸ்டீரியோடைப்ஸ், ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் என்பதை ஆரம்பிக்கிறாரு. ஸோ அம்பிஷன், லட்சியம் அப்படின்னா அதற்கு முக்கியமான 2 கூறுகளை சொல்கிறார். இந்த 2 கூறுகள் தான் ஒருத்தருடைய லட்சியத்தை உறுதி செய்கிறது. அவங்க இதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. என்ன அப்படின்னா 2 விஷயங்கள், மாஸ்ட்ரி அண்ட் ரெக்கக்னிஷன். லட்சியம் என்னும் பொழுது இந்த கட்டுரை ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லட்சியம் அப்படின்றதுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த லட்சியத்தை எப்படி அடைய முடியும்னா, ஒரு துறையில் எடுத்துகிட்டு அந்த துறையிலையோ அவங்களுடைய அந்த ஒரு தனிப்பட்ட திறமையிலையோ அவர்கள் ஒரு சிறப்பாக விளங்க வேண்டும். அதாவது தொடர்ந்து அதை ப்ராக்டிஸ் செய்து எந்த ஒரு துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன ஒரு திறமையாக வேணால் இருக்கலாம். பாடக்கூடிய திறமை, நன்றாக விளையாடக்கூடிய திறமை, இல்லை ஒரு இசைக்கருவியை நன்றாக இசைக்கக்கூடிய திறமை, அவர்களை அந்த திறமையை வளர்த்து கொண்டால்தான் அது லட்சியத்தை நோக்கி செல்லும். அப்படி திறமை இல்லாமல் நான் லட்சியம் என்னுடைய லட்சியம் இது, என்னோடய அம்பிஷன் இது அப்படின்னா அது ஒரு விஷுவல் திங்கிங், உங்களுடைய ஆசையாக இருக்கலாமே தவிர அது உங்களுடைய லட்சியமாக முடிவடைவதற்கு மிகவும் சிரமம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஸோ பெண்களிடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூறு இந்த மாஸ்ட்ரி ஓவர் தி ஸ்கில், இன்னொன்று என்ன அப்படின்னா ரெக்கக்னிஷன். ஸோ இந்த அம்பிஷன் மூலமாக எதை அவர்கள் இது பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, மற்றவர்கள் அவர்களுடைய திறமையை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. அம்பிஷன் என்னும் பொழுது மாஸ்ட்ரி ஓவர் ஸ்கில் அண்ட் ரெக்கக்னிஷன். ஆனால் பெண்களை பொறுத்தவரை அதை ஒரு ஆய்வை எடுத்துக்கொண்டு ப்ரீ ஸ்கூல், காலேஜ், ஒர்க் பிளேஸ் எல்லா இடங்கள்லையும் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. ஆய்வு செய்யும் பொழுது என்ன அந்த ஆய்வில் தெரியுது அப்படின்னா, பெண்களை விட ஆண்களுக்குத்தான் அங்கீகாரம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு ட்ரெடிஷ்னல் ரோல்ஸில் அவங்க இருக்கிறதுனால பெண்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படுவதில்லை. இந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரீ ஸ்கூல்லையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண் சிறப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு தான் அங்கீகாரம் நிறைய கிடைக்குது, பெண்ணுக்கு அங்கீகாரம் குறைவாக கிடைக்கிறது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். ஸோ இது பெண்களுடைய அந்த முன்னேற்றத்திற்கு, அவர்கள் வாழ்க்கையில்
அவர்கள் நினைத்ததை சாதிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாக இருக்கிறது அப்படின்றத அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நம்முடைய சமூகம் வந்து வளர்ந்து விட்டது, பல வகைகளில் வந்து மாற்றம் அடைந்திருக்கிறது. பெண்களுடைய அந்த ஒரு எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் என்று சொல்லும் பொழுது பெண்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்களுக்கு சம அளவில் அந்த வாய்ப்புகள் இருக்கிறதா? 2 பேரும் ஒரே பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுறாங்களா? அப்படின்ற அந்த ஒரு முக்கியமான கேள்வியை வந்து இந்த ஆசிரியர் வந்து முன்வைக்கிறார். அந்த கேள்வியை முன்வைத்து விட்டு அதற்கான பதிலை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பெண், என்னோட ஆம்பிஷன் இது, நான் வந்து ஒரு லட்சியவாதி, இதை வந்து நான் நிறைவேற்றப் போகிறேன், இந்த இலக்கை அடையப் போகிறேன் அப்படின்னும் பொழுது அவர் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் 2 வகையான விமர்சனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று, இவர்களுக்கு பெண்மைத்தன்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க. இல்லை, இந்த பெண்மைத்தன்மையை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து மயக்குகிறார்களா எல்லாரையும் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு அவங்களுடைய கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுறாங்க. இதுதான் உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்குது. இதுதான் பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு பெண் படித்து முடிச்சுட்டு அவங்களுடைய இதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார். கேரியர் தான் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கேரியரை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து கேரியருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய உற்றார் உறவினர் எல்லாம், இவங்க என்ன வீட்டை பார்த்துக்காம ஆஃபீஸ்னு கதியாக கிடக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பெண்கள் இதை வந்து ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அப்போ அவங்களுக்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா, வீட்டு வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா என்ற அந்த முக்கியமான கேள்வி எழுகிறது. ஆண் அப்படின்னா வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அது பெரிதாக பேசப்படுவதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவர் கவனிக்கலை, வேலையில் மட்டுமே அவர் கவனமாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஒரு லக்ஸுரி கிடைக்குது. ஆனால் பெண்களுக்கு அது கிடையாது. அவங்க கொஞ்சம் வேலையில் நாட்டத்தை செலுத்தினால் கேள்விகள் வருகிறது. இவள் பெண்தானா, பெண்மைத்தன்மை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த இதையே மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய அந்த உறுதியை குலைக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த கருத்தை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதுலேயே வந்து இன்னொரு முக்கியமான கருத்தையும் இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து ஆக்சஸ் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு படிப்புக்குள்ளே, ஒரு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷனுக்குள்ளே, இல்லை வந்து ஒரு தரம் வாய்ந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே நுழைவதே மிகவும் பிரச்சனையாக இருந்தது. இப்போது அந்த இடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் வந்து ஒரு கல்வியில் போய் படிக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறதுக்கோ, டாக்டர் ஆகுவதற்கோ, இல்லை இன்ஜினியர் ஆவதற்கோ, ஒரு வழக்கறிஞர் ஆவதற்கோ, எதுவாக வேண்டுமானாலும் ஆவதற்கு அந்த படிப்பிற்கு, அந்த கல்லூரிக்கு செல்வதில் வந்து ஒரு சமநிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ யாரும் டிஸ்டிங்விஷ் பண்ணுறதில்ல. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அதன் பின்னர் படித்து முடித்த பின்னர் இவங்க வேலைக்கு போகும் பொழுது இந்த பிரச்சனைகள் வருகிறது. இதற்கு முன்னால் வந்து பிரச்சனைகள் எப்போ பெண்களுக்கு வந்ததுன்னா அடலசன்ஸ்லேயே இருந்துச்சு. அடலசன்ஸ்லேருந்து அவர்கள் திருமணம் வரை ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போது அந்த பிரச்சனை அப்படியே ஷிஃப்ட் ஆகி எங்கே போயிருக்கு, எந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு அப்படின்னா, அந்த அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போது ஒரு படித்து முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கிது, நல்லா படிக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது. வேலை கிடைத்தவுடன் என்ன பண்ணுறாங்க, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே ஒரே ஈக்குவல் அந்த ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. 30 வயசு வருது. 30 வயது வந்தவுடன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. என்ன செய்ய வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், திருமண பந்தத்திற்குள் நுழைவதா, திருமணத்தை தள்ளி போடுவதா, இல்லை என்னுடைய கேரியரை கான்சென்ட்ரேட் பண்ணுறதா, திருமணம் செய்து கொண்டால் என்னால் கேரியரில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா போன்ற பல கேள்விகள் அவர்களுடைய மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க ஆசிரியர். சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் செய்து கொண்ட பிறகு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், வேலைக்கும் குடும்பத்திற்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சமூகம் அவர்களை கட்டாயப்படுத்துகிறது. ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல,
குடும்பத்திற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, வேலைக்கு அவங்களுடைய கேரியருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் என்ன? மீண்டும் அதே போன்ற விமர்சனங்கள். இவள் பெண்தானா? இவளுக்கு பெண்மைத்தன்மை இருக்கிறதா? எப்படி இதை செய்து கொண்டிருக்கிறார்? அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களை வந்து இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா நம்முடைய சமூக கட்டமைப்பு, ஜெண்டர் ஸ்டீரியோ டைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக மாறும், இப்படிப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக மாறும். இப்பொழுதைக்கு இதை வந்து நம்ம மாற்ற வேண்டும் என்றால் முக்கியமாக என்ன அப்படின்னா, பெண்களுக்கு வந்து குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குழந்தைகளை வந்து அந்த டே கேர், வேலைக்கு போகிறாங்கன்னா குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கு ஒரு சரியான கட்டமைப்பு இல்லை, சமூக கட்டமைப்பு இல்லை, அதை உருவாக்க வேண்டியது அரசுகளுடைய கடமை அப்படின்றத தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இறுதியாக இதை முடிக்கும் பொழுது ஒரு மிக மிக முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்கிறார் இந்த ஆசிரியர். என்ன அப்படின்னா, அவர் படிக்கும் பொழுது இந்த ஆசிரியர் வந்து ஒரு டாக்டராக இருந்திருக்காங்க. அவர் வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அவங்க ப்ரொஃபஸர் கேட்குறாராம், நீ டாக்டராக என்ன பண்ண போகிற? கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இதெல்லாம் வேஸ்ட்டு தானே, குழந்தை பிறக்கும்போது எப்படி நீ வந்து இது பண்ணுவ, உனக்கு உன் பேஷண்ட் முக்கியம்னு போவியா இல்லை ஃபேமிலி முக்கியம்னு போவியான்னு சொல்லி அவரையே கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் ஐ திங்க் 80கள்லையோ 70கள்லையோ படிச்சிருப்பார் மருத்துவராக. ஸோ அப்போ அந்த சூழ்நிலை இருந்தது. என்னால் வந்து இப்படிப்பட்ட அந்த அடக்குமுறைகளெல்லாம், இப்படிப்பட்ட அந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி தான் நான் படித்தேன். இப்போது இன்னொரு வகையான பெண்கள் இருக்காங்க. யார் அப்படின்னா, திருமண பந்தத்துக்குள்ளே போயிட்டு குழந்தைகளை பெற்றுவிட்டு குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவங்களுடைய கேரியர்லேயோ அவர்களுடைய லட்சியத்திலேயோ கான்சென்ட்ரேட் செய்யக்கூடிய அந்த பெண்கள், அவங்க மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும்? திருமண பந்தத்தில் போயிட்டாங்க, குழந்தையை பெற்று வளர்த்து விட்டார்கள், அவங்கள வந்து உனக்கு பெண்மைத்தன்மை இருக்கிறதா, நீ அப்படியா நீ இப்படியான்னு கேள்வி கேட்க முடியாது. ஸோ அவர்கள் வந்து ஒரு சுதந்திர பறவைகளாக மாறிவிடுகிறார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கடைசி பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங்லி many famous writers have claimed that in later life, after their children have been raised, women develop a new resilience and energy. Dorothy Sayers referred to such women as uncontrollable by any earthly force. Margaret Mead described an age of heightened vitality that she called the third age. Isaac Dinesen proclaimed women, when they are old enough to have done with the business of being a woman and can let loose their strength, must be the most powerful creatures in the whole world. I have often wondered whether newfound strength of these women reflects the fact that their sexual identity is no longer assailable. Been there, done that. They can say to anyone who questions their capacity for relationships. கடைசியாக முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, in a very real sense, it is the first time in their lives that they are free to express without fear of reprisal the wide spectrum of feelings and behaviors previously reserved for men அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையை வந்து முடிக்கிறாங்க. சிறப்பான புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை பற்றி மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் ஆழமிக்க 10 கட்டுரைகள் இருக்குது. ஷெரில் சாண்ட்பர்க், COO ஆஃப் த ஃபேஸ்புக், அவங்க வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒரு சிறந்த புத்தகத்தை அவங்களும் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை பற்றி ஒரு பேட்டி, அந்த பேட்டியும் வந்து இதில் இருக்குது. அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா, விமென் ஒர்க் அண்ட் த வில் டு லீட், ஃபேஸ்புக் COO ஷெரில் சாண்ட்பர்க் அவங்களுடைய இன்டர்வியூ. அதில் பல விஷயங்கள், ஃபேஸ்புக்கில் அவர்கள் சந்தித்த சவால்கள் என்ன, குழந்தைகளை அவர் எப்படி வளர்த்தார், எப்படிப்பட்ட சவால்களை சந்தித்து இப்போ வந்து அந்த ஃபேஸ்புக்கு COOவாக இருக்கிறார் போன்ற அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு படிக்கப்பட வேண்டிய புத்தகம். பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் வந்து இது கண்டிப்பாக பொருந்தும். ஸோ அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை படித்து பெண்களுக்கு எப்படி உறுதுணையாக இருக்க வேண்டும், அவங்க வந்து இலட்சியத்தை அவர்கள் அடைவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும், எப்படி அவர்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்க முடியும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ வாய்ப்பு இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படியுங்க. ஆன் விமென் அண்ட் லீடர்ஷிப் பை ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூ. நன்றி, வணக்கம்.